ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெதுவடை தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு தெரியும். மெதுவடை இது வரைக்கும் செஞ்சதே இல்லை, எப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா டேஸ்டியாக மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்போட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது. ஒரு பாத்திரத்தில் உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பை தண்ணி சேர்த்து 2 முறை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ வந்து தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். வடைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு குறைஞ்சது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். நான் வந்து உளுத்தம்பருப்பை 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம்பருப்பை வந்து 2 மணி நேரம் நல்லா நான் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு 2 முறை தண்ணியில் உளுத்தம்பருப்பை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உளுத்தம்பருப்பை தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு வடிகட்டியில் நான் வந்து போட்டு வச்சுட்டேன். வடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறமா மாவு அரைக்கணும். ரொம்ப இலக்கமாக போயிடுச்சுன்னா மாவு வடை வந்து சரியாக செய்ய முடியாது. கொஞ்சம் இலக்கமாக இருக்கும்போது எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும் வடை. அதனால் நல்லா தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். அப்படியே 2 நிமிஷம் அப்படியே நான் விட்டுட்டேன். தண்ணி நல்லா வடிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் உளுத்தம்பருப்பை கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். முதல்ல தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு வேளை நைஸாக அரைக்க முடியல அப்படின்னா சும்மா லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து ஓரளவுக்கு நான் வந்து அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள், நைஸாக அரைப்பட மாட்டேங்குது. அதாவது மிக்சியில் போட்டு சுற்றுறதுனால அரைய மாட்டேங்குது. இப்போது லைட்டாக நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சும்மா 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போது நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வடைக்கு மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற உளுத்தம்பருப்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் பச்சை மிளகாவும் சேர்த்து நைஸாக நான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ வீட்டில் குட்டீஸ்லாம் இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வடையில் பச்சை மிளகாலாம் போட்டு செஞ்சு கொடுக்கும்பொழுது அவங்க ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதுவே நம்ம பச்சை மிளகாவை பருப்போடு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம்னா காரமும் வடை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் பச்சை மிளகாவை எடுத்து போட்டு சாப்பிட தேவையில்ல. ஒருவேளை உங்களுக்கு இப்படி பிடிக்கலன்னா நீங்கள் மாவு அரைச்சதுக்கப்புறமா வெங்காயம்லாம் சேர்க்கும் போது நீங்கள் பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ மீதி இருக்கிற உளுத்தம்பருப்பு அரைச்சிக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 முறை நான் வந்து உளுத்தம்பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து ஆப்ஷனல் தான். இஞ்சியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், வடை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், 2ஐயும் சேர்த்துக்கலாம். வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சோடா உப்பு பார்த்தீங்கன்னா 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வடை வந்து நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு எழும்பி வரதுக்காக 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை சாப்பிட்றதுக்கு. நான் எடுத்துருக்கிற 200 கிராம் பருப்புக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குறைஞ்சது ஒரு 2-3 நிமிஷமாவது நல்லா நீங்கள் கலந்து கொடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மாவை நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வரும் வடை. கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருந்தாலும் இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால கரெக்டாக சரியாக போயிடும். வடை செய்கிறதுக்கு பக்குவமான பதத்துக்கு மாவு வந்து ரெடி ஆகிடும் நமக்கு. ரொம்ப அரிசி மாவு சேர்த்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கட்டன்னு இருக்க மாதிரி இருக்கும், வடை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. சும்மா லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போது வடை வந்து எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு சும்மா லைட்டாக தண்ணியை வந்து கையில் தொட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியை வந்து தொட்டுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வடை பண்ணி போடும்போது ஒட்டாமல் இருக்கும் ஈஸியாக. பாருங்கள், அவ்வளோவா ஒட்டவே இல்லை. நல்லா உருண்டை பண்ணிவிட்டு இப்படி விரலை வச்சு லைட்டாக ஒரு ஓட்டை போட்டோம்னா முடிஞ்சது. பாருங்கள், ஒட்டாமல் எண்ணெயில் ஈஸியாக போடலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் மாவு வந்து வடை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா
ஷேப் இல்லாமல் அப்படியே இலக்கமாயிட்டே போகும் எண்ணெயில் போடும்போது. ரொம்ப ஈஸி மெதுவடை செய்கிறது. நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி எண்ணெயில் ஓட்டை போட்டு போட முடியாது, ஷேப்பாக வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. மாவு மட்டும் அரைக்கிறத பார்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் மாவு வந்து எண்ணெயில் போடும்போதும் லைட்டாக தண்ணி வந்து தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் உருண்டை பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியும். இப்போ கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பெருசாக கூட போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து வடையை ஒரு பக்கம் போட்டுகிட்டே இருங்க. வேக நம்ம ஒவ்வொரு வடையாக கூட எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுட்டு நம்ம கொடுக்கலாம், எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சுட சுட சாப்பிடுவாங்க. சீக்கிரமாக ஆகும். ஒவ்வொரு முறை 4 வடை போட்டு எடுக்கிறதுக்குள்ளே லேட் ஆகிடும். ஒரு பக்கம் இந்த பக்கம் நீங்கள் போட்டே இருந்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நீங்கள் வெந்து வர வடையை எடுத்துகிட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வடையுமே நல்லா வெந்து இந்த மாதிரி மேலே கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் கூட நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். வடையை வந்து எண்ணெயில் போடும்பொழுது ஸ்டவ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம வடை ஃபுல்லாக எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா நம்ம தீ ஃபுல்லாக வச்சுட்டு கூட குக் பண்ணிக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டை போட்டு வடையாக செய்ய வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போண்டா மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. கடையில் ஒரு வடையை 20 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக போதும்னு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வடை வந்து வீட்டிலே செஞ்சிடலாம். அதே கடையில் வந்து ஒரு வடை வாங்கி சாப்பிடுவோம். ஒரு சிலருக்கு இன்னொரு வடை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் ரேட்டு வந்து பார்த்தா ஐயோ வேணாம், வடை ஒரு வடையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க சாப்பிடாம. அதுவே வீட்டில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டிங்கனாலே போதும், எல்லாரும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு வடை வந்து செய்யலாம். நான் வந்து குட்டி குட்டியாக வடை வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். மாவை நல்லா கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்து செஞ்சதுனால எண்ணெய் கூட குடிக்கவே இல்லை, நல்லா சூப்பராக வந்திருக்கு வடை. நல்லா சுட சுட இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடவே அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் மெது வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு மெதுவடை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் பாருங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.